இந்த வீடியோல AI யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். So let's start. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு சுத்தமா கோடிங் நாலேஜ் தேவையில்ல. நீங்க முழுக்க AI மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ஆண்ட்ராய்டு கேமை நீங்க உருவாக்கலாம். அதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் அடிஷனல் டிப் என்னன்னா, கோடிங் நாலேஜ் தெரிஞ்சவங்க நீங்களே உங்க ஓனா ஒரு கேமை கிரியேட் பண்ணி அதை எப்படி ஃப்ரீயா டெப்ளாய் பண்ணி அதை ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பா மாத்துறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுடைய ஏஐயான ChatGPT நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டு நான் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லாகின். ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணாமல் சில ஃபீச்சர்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? தென் ஃபைன். இப்போ நான் என்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து சுத்தமாக கோடிங்கே தெரியாது. நான் அதுக்கிட்ட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹே ChatGPT create an interesting game for me using HTML, CSS, JavaScript. இந்த மூணு வார்த்தையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? give me full code அப்படின்னு சொல்லி நான் இதில் கேட்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு பாருங்க இன்டராக்டிவ் கேம் அப்படின்னு சொல்லி எனக்கு அதோட மொத்த கோடிங்க இது கொடுக்குது. ஓகேவா? பிரிக் பிரேக்கர் கேம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் கிரியேட் பண்ணியிருக்கு. சம்திங் இது பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபன் பிரிக் பிரேக்கர் கேம் அப்படின்னு சொல்லி எனக்கு அதாகவே ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சுத்தமாக கோடிங் நாலேஜே இல்லை. எப்படி இந்த இது கோடு கொடுத்துச்சு, இந்த கோடு எப்படி ரன் பண்ணுறது? ஸோ டெக்னிக்கல் பீப்புளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும், எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொடுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. ChatGPT ஒரு நியூ ஃபீச்சர் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தாலே போதும், இது அப்படியே ஒரு வெப்சைட்டாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரிக் பிரேக்கர் கேம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துருக்கு. ஆனால் என்னால் ஓகே மூவ் பண்ண முடியுது. நான் மூவ் பண்ணி பார்க்குறேன். ஆனால் எனக்கு கேம் ஓவருமே வரல. பால் எங்கே போயிட்டே இருக்குது. ஓகே, அந்த பாலே காணும். இது நான் திரும்ப ப்ளே பண்ணி பார்க்கலாம். திரும்ப நான் ப்ளே பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மினிமலான லெவலில் தான் பண்ணி கொடுத்துருக்கு. இது எனக்கு சின்ன பக் இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த கேம் வந்து ஸ்டாப்பே ஆகலை. ஸோ நான் அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது அந்த யூஐயும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இல்லை. மீன்ஸ் அந்த கேம் பார்க்குறதுக்கு விஷுவலாக கொஞ்சம் நல்லா இல்லை. நான் அதெல்லாம் இதில் சொல்லி மாற்ற சொல்கிறேன். சேஞ்ச் த view design and add stop add game over option if I drop the ball அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேவா? பார்க்க என்ன பண்ணுது அப்படின்னு அது இந்த அக்கோட திரும்ப ரீஎடிட் பண்ணுது. ஓகே, ஸோ இது ரீஎடிட் பண்ணிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லுது. ஜஸ்ட் நான் இப்போ ப்ரிவ்யூ பார்க்குறேன். ஓகே ஓகே, ரீஸ்டார்ட் வருது. டேய் ஸ்டார்ட் பண்ண விடுறாங்க. ஓகே ஓகே நைஸ். பக்காவாக எனக்கு இந்த கேமை பில்ட் பண்ணி கொடுத்துருச்சு. பட் இருந்தாலும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பை மாற்ற போகிறோம். ஸோ நம்மளால் அங்கே போயிட்டு கீபோர்டெலாம் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இதில் இன்னும் நம்ம என்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை மொபைல் ரெஸ்பான்சிவாக மாற்றணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு வெப்சைட் தான் கொடுக்குது. இதே கேமை நம்ம மொபைலுக்கு மாற்ற போகிறோம். ஸோ மொபைல் ரெஸ்பான்சிவாக நீ மாற்றணும் அப்படின்ற ஒரு கீபேட் கொடுக்கணும். அதே மாதிரி இதில் வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸையும் நம்ம வந்து டிஸ்பிளேல கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு மொபைல் கேம் விளையாடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம இடத்துல ஆட் பண்ண சொல்லிடலாம். Make this game mobile responsive and add control buttons on screen to play அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். எனக்கு திரும்ப என்ன ஆகுது, அது ஒர்க் பண்ணுது. ஓகே ஓகே
ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சமோட எனக்கு பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காது. எனக்கு எது எரர் வந்திருக்கு, நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது க்ரியேட் பண்ண கோட்லேயே அமௌண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்துட்டு ChatGPTலேயே எனக்கு வந்து இன்டர்னலாக என்னால் எரர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை ரன் பண்ணிங்கனாலே ஏதாவது தப்பு தான் உங்களுக்கு சொல்லும். அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் அதுக்கிட்டே சொல்லலாம், அதுவே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இன்னமும் ஆகலை. ஓகே, நான் மூவிங். ஓகே, மூவ் பண்ண சொல்லலாம். That slider is not moving to correct and button is not working. Tana matila. அப்பா சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆனால் ஒரு விஷயத்தை மாற்றோம், ஸ்கோர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய ட்ரையில் இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கு. நம்புறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எஸ், எனக்கு என்ன பண்ணிச்சு. ஓகே, இதை கிளிக் பண்ணால் 3000 மாதிரி எனக்கு கொடுத்துருச்சு. அதேமாதிரி எனக்கு ஸ்கோரும் என்ன ஆகுது இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ இது மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட், இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேம் ChatGPT மூலிமா ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இந்த மொத்த கோடையும் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய லேப்டாப்பில் நோட் பேடை ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா, உங்களுடைய லேப்டாப்பில் நோட் பேடை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி அந்த மொத்த கோடையும் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா, பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணுங்க. என்ன பேரில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய டெஸ்க்டாப்பில் game.html இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. game.html அப்படின்ற பேரில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை நோட் பண்ண நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ என்னுடைய டெஸ்க்டாப்பில் பார்க்குறேன் கேம் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது, எனக்கு இந்த கேம் வந்து என்னுடைய சிஸ்டம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஒர்க் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டைனி ஹோஸ்ட் அப்படின்ற அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்ஸை ஹோஸ்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் HTML, PHP, zip files வித் கோட் அண்ட் மோர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஜஸ்ட் டேரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய HTML ஃபைலை அப்படியே போட்டுருங்க. ஓகேவா. போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சைன் கேட்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சைன் கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஜிமெயில் வச்சு அதை சைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடுறேன் நான். ஸோ நான் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஃபைலில் நான் இங்கே ஒரு நேம் வச்சிடுறேன். கேம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேர் மட்டும் வச்சிடுறேன். கேம் இல்லை மை கேம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேர் வச்சிடுறேன். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிக்காக இருக்க போது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தட் லிங்க் நேம் இஸ் டேக்கனா. சரி, ஓகே, மை கேம்ன்றது ஆல்ரெடி இருக்குதா. ஸோ பீட்ரி கேம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா என்னுடைய கேம் நான் எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிடுச்சு, வெப்சைட்டில் இப்போது ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஃபைன்.
ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த இதை எவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை நான் ஹோஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் திங். ஸோ இந்த B3 கேம் tiny.id தான் நீங்கள் வந்து யாருக்கு வேணால் ஷேர் பண்ணலாம் இனிமேல். ஸோ இது யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நான் சொல்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப் இன்டூ ஆப் அப்படின்னு ஒரு வெப்சைட். ஓகேவா? வெப் இன்டூ ஆப் அப்படின்ற வெப்சைட். இதில் அதை அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். கெட் ஸ்டார்டட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கெட் ஸ்டார்டட் நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அது லாகின் கேட்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே கூட என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் ஆர் லாகின் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ரோபோட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே டேரெக்டாக HTML ஃபைல்ஸ் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அந்த கேமோட அந்த ஆன்லைன் பார்த்து நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம். ஸோ B3 game.tinysite அப்படின்றத நான் காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மொபைலில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை பார்த்துக்கலாம். இப்படி தான் உங்கள் மொபைலில் இருக்க போகுது அது. ஓகேவா? இல்லை உங்கள் டேப்லெட்டில் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் டேப்லெட்டில் இப்படி தான் இருக்க போகுது கேமு. இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் உங்கள் ஆப்புக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு B3 கேம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பட் இது உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்துட்டு ஃப்ரீ ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஐக்கான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஐக்கான் வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், கூகுளிலேருந்து ஒரு ஐக்கான் எடுக்கிறேன். ஓகேவா? இந்த ஐக்கான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் செட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஐக்கான் வேணுமோ அதை வந்துட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐக்கானை கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுங்க, இந்த இடத்துல மேக் ஆப் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஆப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் போட்டு இந்த இடத்துல ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ரீட்மி ஃபைல் வெப்பின்டோ அதோட அந்த வெப்சைட்டோட எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆப் release.apk அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண கேம். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன மாற்றிக்கிறேன், B3 game.apk அப்படின்னு சொல்லி நான் அதை மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டை வந்துட்டு மொபைல் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைலை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ரியாக்ட் அப்ளிகேஷன் இன்னொரு வீடியோவாக சொல்ல போகிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை என்னோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா B3 கேம் அப்படின்றது என்னுடைய மொபைலில் வந்து நான் சென்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் இப்போ அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கேம் வந்து மொபைலில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி ஜாவா ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.